சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸ் நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக அவனுடைய மார்க்கத்திலிருந்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உள தூய்மையின் அவசியம் என்ன என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உள தூய்மை என்று சொன்னால் உள்ளத்திலே அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தை ஏந்தி வாழ்வதாகும். எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு நல்லமலை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் நன்மையை எதிர்பார்த்து அவனுக்காக செய்வதுதான் உள தூய்மை என்று சொல்லப்படுவது. மாறாக உலகத்தில் மனிதர்களுடைய புகழுக்காக, மனிதர்களுடைய அன்பை பெறுவதற்காக, மாற்று மதத்தவர்களிடத்தில் நல்லெண்ணத்தை பெறுவதற்காக, பொருளாதாரத்துக்காக, பட்டத்துக்காக, பதவிக்காக என்று உலக நோக்கங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வந்து அமர்ந்து கொண்டால் அதற்கு நாங்கள் முகஸ்துதி, அரபியில் ரியா என்று நாங்கள் சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எனக்கும் உங்களுக்கும் அதிகம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அம்சம் உள தூய்மை என்ற அந்த பகுதியை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் என்ன அமல் செய்தாலும், என்ன நல்ல காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்கின்ற, அல்லாஹ்வுக்காக என்ற உணர்வு இல்லை என்றால் நாங்கள் என்னதான் அமல் செய்தாலும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, எனவே இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு மனிதனுடைய அமல்கள், நல்ல காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுக்காக என்ற மன தூய்மையோடு, உள தூய்மையோடு செயற்பட வேண்டும். வேறு எந்த உலக நோக்கம் வந்து அமர்ந்தாலும் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனவே உள தூய்மையின் அவசியம் என்ன என்று கேட்டால், உலகத்தில் நானும் நீங்களும் செய்கின்ற எந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தல் என்பது இருக்க வேண்டும்.
முன்னால் ரமலானுடைய மாதம் வருகிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் மிக பிரதானமாக 3 அமல்களை நாங்கள் செய்வோம். ஒன்று என்ன? நோன்பு பிடிப்போம். இன்னும் ஒன்று இரவையில் நின்று வணங்குவோம். மூன்றாவது கடைசி 10 கதருடைய இரவை அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த 3 அமலும் ரமலானுடைய மாதத்தில் பிரதானமானது. இந்த 3 அமலை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியிலே 38வது இலக்க நபிமொழியை படித்து பாருங்கள். மன் ஸாம ரமதான, யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், அல்லாஹ்வை மாத்திரம் நம்பிய நிலையில், ஷிர்க் செய்யாத நிலையில், அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து, வஹ்திசாபன், அல்லாஹ்விடத்தில் பரிபூரணமான நன்மையை எதிர்பார்த்து செய்கிறாரோ, வேறு எந்த நோக்கமும் வரக்கூடாது. நோன்பு பிடிக்கிறோம், வேறு வேறு நோக்கங்களுக்காக பிடித்தால் என்ன நடக்கும் என்பதை நான் பின்னால் சொல்கிறேன். எனவே ரமலானில் பிடிக்கின்ற அந்த நோன்பு அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்த நிலையிலும், அல்லாஹ்விடத்தில் பரிபூரணமான கூலியை எதிர்பார்த்த நிலையிலும் யார் நோன்பு பிடிக்கிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய வாழ்க்கையில அவர் ஏற்கனவே செய்து வைத்திருக்கின்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார்கள். நிபந்தனை என்ன? ஈமான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை, ஷிர்க் இருக்கக்கூடாது. இரண்டாவது இஹ்திசாபன், அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவராக இருக்க வேண்டும், வேறு எந்த நோக்கமும் சேரக்கூடாது. அப்படி நோன்பு பிடித்தால் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள். இரவு வணக்கம், இரவிரவாக நின்று வணங்குகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், அல்லாஹ்வை ஆழமாக நம்பிய நிலையிலும் அவனிடத்தில் நன்மையை எதிர்பார்த்த நிலையிலும் யார் இரவையில் நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். புகாரியில 1900 அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி, யார் கத்ருடைய இரவையில் நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமான் கொண்ட நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்த நிலையிலும் யார் நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய பாவங்களில் முந்தைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ரமலானுக்கு என்று இருக்கக்கூடிய, ரமலான் மாதத்தில் அதிகம் கவனிக்கப்படக்கூடிய 3 இபாதத்துக்கள், நோன்பு பிடிப்பது, இரவையில் நின்று வணங்குவது, கதருடைய இரவை ஹயாத்தாக்குவது. இந்த 3 அமல்களினூடாகவும் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் எங்களிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? ஷிர்க் கலக்காத ஈமான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். அதுதான் உள தூய்மை என்பது. இந்த ரமலானின் ஊடாக இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் தருகிற முக்கியமான பயிற்சி, நீ எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்ற அந்த பயிற்சி தான். ஊடாகவும் எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் பரிபூரணமான நன்மையை எதிர்பார்க்க வேண்டும்.
வேறு என்ன நோக்கத்துக்காக செய்தாலும் எங்களுடைய அமல்கள் வீணாகி போய்விடும். ஒருவர் தர்மம் செய்கிறார், ஒருவர் சதக்கா செய்கிறார். தர்மம் செய்கிற நேரம் அவருடைய உள்ளம் சொல்கிறது, ஏழைகள் என்னை புகழ வேண்டும், ஏழைகள் என்னை தர்மகர்த்தா என்று சொல்ல வேண்டும், ஏழைகள் என்னை மதிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 1 கோடி தர்மம் செய்தாலும் மன தூய்மை இல்லையா, அல்லாஹ்வுக்காக என்ற உள தூய்மை இல்லையா, அந்த அமலை அல்லாஹ் திரும்பியும் பார்க்க மாட்டார். ரமலானுடைய மாதத்திலே நோன்பு பிடிக்கிறோம். ஏன் நோன்பு பிடிப்பது? அல்லாஹ்வுக்காக என்று பிடிக்க வேண்டும். பிடிக்கும் பொழுது எங்கட உள்ளம் சொல்லுது, நோன்பு பிடிக்காம ரமலான் மாசத்துல இருந்தா எல்லாரும் எங்களை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்களே, எல்லாரும் எங்களை விமர்சிப்பாங்களே, உம்மா ஏசுவாவே, வாப்பா ஏசுவாரே அப்படின்னு நோன்பு பிடிச்சோண்டு வைங்க. அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிப்பவரும் பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார். வேறொரு நோக்கத்துக்காக பிடிப்பவரும் பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார். நோக்கம் வித்தியாசமாகும் பொழுது அவர் என்னதான் பசித்திருந்தாலும் என்னதான் தாகித்திருந்தாலும் அவருடைய நோன்பை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டார். காரணம் என்ன? உள தூய்மையோடு, அல்லாஹ்வுக்காக என்கிற மன தூய்மையோடு அவர் அந்த அமலை செய்யவில்லை. எனவே அவருடைய அமல் வீணாகிவிடும். ஹஜ்ஜிக்கு போகிறோம். சாதாரணமா இன்றைக்கு ஒரு ஹஜ்ஜி செய்யறா 20 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரையில செலவழிக்கணும். சாதாரண ஒரு தொகை அல்ல. ஹஜ்ஜிக்கு போகிற மனிதர், மக்கள் என்னை ஹாஜி என்று அழைக்க வேண்டும், மக்கள் என்னை நல்லவர் என்று சொல்ல வேண்டும், மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்தார். அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்க வேண்டியவர் மக்களிடத்தில் புகழை எதிர்பார்த்து செய்தார். அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹஜ் வணக்கத்தை அல்லாஹ் கணக்கெடுக்கவும் மாட்டான். ஏன்? உள தூய்மை இல்லாமல் செய்யப்படுகின்ற அமல். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, உள தூய்மையின் அவசியம் என்று பேசுவதாக இருந்தால் அதனுடைய மிக பிரதானமான பகுதி, நானும் நீங்களும் செய்கின்ற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? மன தூய்மை, இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். ஹதீதுல் குதுசி என்று நாங்கள் சொல்வோம். மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், அல்லாஹ் சொல்கிறானாம், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், அந்த அமலை செய்யும் பொழுது அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி, என்னோடு வேறொருவரையும் கூட்டு சேர்த்துக் கொண்டு அந்த அமலை செய்கிறான். கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று தக்பீர கட்டுறோம். ஆனா உள்ளம் சொல்லுது, தொலாட்டி உம்மா ஏசுவாரு, தொலாட்டி வாப்பா அடிப்பாரு, தொலாவிட்டால் ஊர் மக்கள் குறை சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்காக செய்கிறாமல் வேறு ஒரு நோக்கத்துக்காக செய்கிறார். தர்மம் கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற நாங்கள் மக்கள் புகழ வேண்டும் என்று செய்கிறோம். பயான் பண்றோம், நாங்க மார்க்கத்தை சொல்றோம், குர்ஆன் ஹதீஸ படிச்சு கொடுக்கிறது ஒரு இபாதத்து. ஆனால் அதை செய்கிற நேரம் மக்கள் என்னை ஒரு பேச்சாளர் என்று புகழ வேண்டும். பாத்தீங்களா? அல்லாஹ்வுக்காக செய்கிறாமல் வேறு ஒரு நோக்கம் சேர்ந்து விடுகிற பொழுது அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? தரக்துஹு வஷிர்கஹு, மறுமை நாளையில அவனையும் அவன் எனக்கு எதிராக எதை கூட்டு சேர்த்தானோ அதையும் விட்டு விடுவேன். அல்லாஹ் நன்மை தர மாட்டான். மறுமையில அல்லாஹ் நன்மை தரவில்லை என்றால் நாங்க என்ன அமல் செஞ்சும் வேலை இல்லை. அல்லாஹ் சொல்லிடுவான், நீ யாரை என்னோடு சேர்த்து இந்த அமலை செய்தாயோ அவனிடத்தில் போய் கூலியை வாங்கிக் கொள் என்று அல்லாஹ் விட்டு விடுவான். நஊது பில்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை வருமாக இருந்தால் நானும் நீங்களும் என்ன அமல் செய்தும் வேலை இல்லை. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது
அல்லாஹ்வுக்காக என்கிற உள தூய்மையோடு வாழ வேண்டும். எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக என்கிற உள தூய்மையோடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இஸ்லாம் இதை எந்த அளவுக்கு கவனித்திருக்கிறது தெரியுமா? தொழுகையை ஆரம்பிக்கிறோம். தொழுகையை ஆரம்பித்தால் நானும் நீங்களும் ஒரு துஆ ஓதுவோம். துஆஉல் இஸ்திஃப்தாஹ் என்று சொல்லுவோம். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய ஓதுவோம். அல்லது பெரும்பாலும் நாங்க ஓதுறது வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதீன் ஓதுவோம். அதுல நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? தொழுகை, வனுசுகி, என்னுடைய இபாதத்துக்கள், அறுத்து பலியிடுதல் போன்ற வணக்கங்கள், ஹஜ்ஜுடைய வணக்கங்கள், வமஹியாய, இந்த உலகத்தில் நான் வாழ்வது, வமமாதி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்றோம். இதுதான் உள தூய்மை என்பது, இதுதான் மன தூய்மை என்பது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல நாங்க வாழ்ற வாழ்க்கை இருக்குதே, கணவனுக்காக, மனைவிக்காக, புள்ள குட்டிக்காக இல்லை சகோதரர்களே, இல்லை. ஆனா எல்லார வாழ்க்கையும் எப்படி தெரியுமா போகுது? மனைவிக்காக. என்ன நடக்கும் தெரியுமா? மனைவிக்காக வாழும் பொழுதோ, மனைவியின் திருப்திக்காக, மனைவியின் சந்தோஷத்துக்காக, மனைவியின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய தயாராகி விடுவோம். எதையும் செய்ய தயாராகி விடுவோம். பிள்ளை குட்டிகளுக்காக வாழுகிறோம். என்ன நடக்கும் தெரியுமா? பிள்ளை குட்டிகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரை கொலை செய்ய வேண்டுமா? ஒருவருடைய சொத்தை சுரண்ட வேண்டுமா? ஒருத்தருக்கு அநியாயம் செய்ய வேண்டுமா? வேண்டியதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்தா என்ன யோசிப்போம் தெரியுமா? நான் இந்த உலகத்தில் வாழ்வது அல்லாஹ்வுக்காக, நான் இந்த செயலை செய்ய போகிறேன், இதை செய்தால் அல்லாஹ் விரும்புவானா விரும்ப மாட்டானா என்பதை மாத்திரம் பார்ப்போம். கணவனுக்காக வாழ்ந்தா என்ன தெரியுமா பார்ப்போம்? அல்லாஹ் விரும்புறானா இல்லையா எனக்கு அது முக்கியம் அல்ல. ஏண்ட மாப்பிள்ளைக்கு நல்லமா சரியில்லையா, என்ற கணவருக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா, கணவருக்கு விருப்பம்டா ஹராத்தையும் செய்வோம், கணவனுக்கு விருப்பம்டா வட்டியும் எடுப்போம். திருமணம் முடிக்கிறோம். ஒரு பெண்மணி தன்னுடைய தந்தையுடைய வீட்டிலே வாழும் பொழுது இஸ்லாமிய ஆடையோடு, அபாயாவோடு, ஃபர்தாவோடு வாழுகிறாள். திருமணம் முடித்து தன்னுடைய மாப்பிள்ளையோடு போகிற நேரம், தன்னுடைய கணவரோடு போகிற நேரம் அரைக்குறை ஆடையோடு அலங்காரங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு பாதையிலே நடந்து போகிறார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு கேட்கிறோம், பெண்ணே, தந்தையின் வீட்டில் இருக்கும் பொழுது ஒழுக்கமாக ஆடை அணிந்தாய், அபாயா ஃபர்தாவோடு ஆடை அணிந்தாய், ஏன் நீ இப்பொழுது இப்படி மாறிவிட்டாய் என்று கேட்டால் உடனே என்ன சொல்வார் தெரியுமா? என்ற கணவனுக்கு இப்படி உடுக்கிறது தான் விருப்பம். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்குரியது என்று வாழ்ந்தால் கணவர் மார்க்கத்துக்கு மாற்றமாக எதை சொன்னாலும் கணவனுக்கு பின்னால போக மாட்டோம். அல்லாஹ்க்கு விருப்பமா இல்லையா? கணவனுக்காக என்று வரும் பொழுதோ கணவனுக்கு ஏத்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஆண் மகன் 17 வயது, முகத்திலே தாடி வருகிறது. 20 வயது, முகத்திலே தாடியை வளர்த்து வைத்திருக்கிறான். 25 வயது, பெரிய தாடியோடு வருகிறான். திருமண மஜ்லிஸிலே வந்து அமர்ந்திருக்கிறான். தாடி இருக்கிறது. திருமணம் முடித்து ஒரு வாரம், தாடியும் இல்ல, மீசையும் இல்ல. அந்த மணமகனை கூப்பிட்டு அந்த இளைஞனை அழைத்து கேட்கிறோம், என்னப்பா, நேத்து வரைக்கும் உன்னோட முகத்துல தாடி இருந்துச்சே, இன்னைக்கு ஏன் இல்லாம போச்சுன்னு கேட்டா, என் மனைவிக்கு விருப்பம் இல்லை, அதனால தாடி வைக்கல. இத்தனை கணவன்மார் இந்த பதிலை சொல்றாங்க. மனைவிக்காக வாழ்ந்தார், நபிகளாருடைய சுன்னாவை குழி தோண்டி புதைத்தார். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருந்தால் மனைவி இருக்கட்டும், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று முஸ்லிமாக வாழ்ந்திருப்பார்.
30 வயது வரையில் முகத்திலே தாடி இருக்கு, ஒரு ஜொப் கிடைக்கிறது, தாடியை வலித்து விட்டு வருகிறார். என்னப்பா நேத்து வரைக்கும் தாடி இருந்துச்சு, இன்னைக்கு தாடியை காணோம்டா. உடனே சொல்ற, எங்கட கம்பெனி மேனேஜருக்கு தாடி பிடிக்காது, எங்கட கம்பெனியில வேலை செய்யறா தாடியை எடுக்கணும், எங்கட ஹோட்டல்ல வேலை செய்யறா தாடியை எடுக்கணும், இந்த அரசாங்க ஜபு செய்யறா தாடியை எடுக்கணும், எனவே நான் தாடியை வலிச்சேன் என்றார். பாருங்கள், அல்லாஹ்வுக்காக வாழும் பொழுது மார்க்கத்தோடு வாழலாம், வேறு வேறு நோக்கங்களுக்காக போகும் பொழுது மார்க்கம் கணக்கெடுக்காமல் போய்விடும். இதனாலதான் ஒவ்வொரு நேர தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுதும் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய உலக வாழ்க்கை, வ மமாத்தி என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. எனவே இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுக்காக என்ற அந்த தூய்மையான எண்ணத்தை வைத்துக் கொள்வது என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ வைக்கும். உள தூய்மையின் அவசியம் என்ன என்று கேட்டால், முதலாவது ஒரு மனிதன் செய்கிற எல்லா காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? உள தூய்மை அவசியம். இன்னொரு விதத்தில் சொல்வதானால், ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிமாக வாழ்வதற்கு, உண்மையான முஃமினாக வாழ்வதற்கு உள தூய்மை அவசியம். உள தூய்மை பட்டம் பதவி, பட்டம் பதவி பாருங்கள், நோக்கம் மனிதனை எப்படி மாற்றுகிறது பாருங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, பட்டத்துல மோகம் வருது, பதவியில மோகம் வருது. என்ன எடுக்கணும்? MA முடிக்கணும், BA முடிக்கணும், யூனிவர்சிட்டியில போய் டிகிரி முடிக்கணும். என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக என்று வாழ்ந்தால் அல்லாஹ் எதை செய்ய என்கிறானோ அதை செய்வோம், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறானோ அதை செய்ய மாட்டோம். அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறு நோக்கங்கள் வந்து அமர்கிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஈமானிய பெண்மணி, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய பெண்மணி ஒரு ஆண் துணை இல்லாமல் பயணம் செய்ய வேண்டாம். சுருக்கி தொழுகிற தூரம் இருக்குதே, அதை தாண்டி போறதாக இருந்தா கணவனோ அல்லது மஹரமியத்தான ஆண் துணையோடு தான் ஒரு பெண்மணி போக வேண்டும். இப்ப என்ன நடக்குது? ராவு 2 மணிக்கு புத்தளம் டவுன்ல ஈக்கிறோம். 20 வயது 25 வயது குமரி பெண்மணி வந்து தனிமையில இறங்குகிறாள். எங்கிருந்து அந்த பெண்மணி வருகிறாள்? கொழும்பிலிருந்து வருகிறாள், கல்முனையிலிருந்து வருகிறாள், அக்கரை பற்றிலிருந்து வருகிறாள், யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறாள். என்னம்மா பொண்ணு, இந்த ராவு 2 மணிக்கு தனியே வந்து இறங்குறியே, இது மார்க்கத்துல கூடுமாண்டா? இப்படி படிச்சாதான் BA முடிக்கலாம், இப்படி படிச்சாதான் டிகிரி பட்டம் கிடைக்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக வாழுகிற ஒரு பெண்மணி, அல்லாஹ்வை நம்பி வாழுகிற ஒரு பெண்மணி, மறுமைக்காக வாழுகிற ஒரு பெண்மணி என்ன முடிவெடுப்பால் தெரியுமா? ஆண் துணை இல்லாமல் பயணம் செய்வது ஹராம். எனவே எனக்கு பட்டம் இழந்தாலும் சரி, பதவியை இழந்தாலும் சரி, நான் ஹராத்தை செய்ய மாட்டேன் என்ற முடிவுக்கு வருவார். உலகம் நோக்கம், பட்டம் பதவி நோக்கம் என்று வருகிற பொழுது என்ன செய்வாள் தெரியுமா? எனக்கு BA முக்கியம், என்ற பேருக்கு பின்னால் MA புலோனும், எனக்கு டிகிரி வேணும், எனக்கு அரசாங்க ஜொப்பு வேணும், போய்விட்டு வருவேன். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? உள தூய்மை இருந்தால், என்னுடைய உலக வாழ்க்கை அல்லாஹ்வுக்குரியது என்ற மன தூய்மையோடு வாழ்ந்தால் மார்க்க வரம்புள்ளுக்கு வாழ்வோம். வேறு வேறு நோக்கங்கள் வந்து அமர்ந்து விட்டால் மார்க்கத்தை குளிதோண்டி புதைத்து விட்டு அந்த நோக்கத்துக்காக பயணிக்க ஆரம்பித்து விடுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, வட்டி ஹராம்னு தெரியுமா தெரியாதா? வட்டி ஹராம்னு தெரியுமா தெரியாதா?
எல்லாருக்கும் தெரியும் வட்டி ஹராம். பொருளாதாரத்துல திடீர்னு லொஸ்டாவிடுறோம், கொஞ்சம் நெருக்கடி வருது, பேங்க்ல இந்த அழைப்பு வருது, வாருங்கள் லோன் தருகிறோம், குறைந்த வீத வட்டியில் உங்களுக்கு கடன் தருகிறோம், அடகு வையுங்கள். குறைந்த வீத வட்டியில் அடகு சேவை. மனைவி என்ன செய்கிறார்? தன்னிடத்தில் உள்ள 5 பவுன் நகையை கலட்டி கொடுக்கிறார். கணவன் என்ன செய்கிறார்? அதை கொண்டு போய் பேங்கிலே அடகு வைக்கிறார். எதுக்காக? என்ற பொருளாதாரம் வளரும். வட்டியை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வட்டியில் எஞ்சியதை விட்டு விடுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் வட்டியை விடவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தத்துக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, வட்டி ஹராம் என்று தெரிந்த பிறகு வட்டியிலே ஈடுபடுவது அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு சமன். அந்த பாவத்தையும் செய்ய ரெடியாகிறோம். எதுக்காக? பொருளாதாரம் வளர வேண்டும், பிசினஸ்ல லாபத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், உலகத்துல நிம்மதியா வாழ வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுக்காக என்கிற மன தூய்மையை உள்ளம் இழக்கின்ற பொழுது, உள தூய்மையை உள்ளம் இழந்து பொருளாதாரம் வேண்டும், உலகத்தில் நிம்மதி வேண்டும், உலகத்தில் சந்தோஷம் வேண்டும் என்கிறது அமர்ந்து கொள்கிற பொழுது வட்டி என்ற ஹராத்தை செய்வதற்கும் நாங்கள் துணிந்து விடுகிறோம். எனவே உள தூய்மை பலமாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக என்கிற மன தூய்மை உள்ளத்தில் ஆழமாக இருந்தால், எங்களிடத்தில் இஸ்லாமிய பற்றிருக்கும், ஈமானிய உணர்வு இருக்கும். அதை இழக்கின்ற பொழுது உலக மோகம் அமர்ந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்க ஆரம்பித்து விடுவோம். எனவே நானும் நீங்களும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டுமா, உண்மையான மூமின்களாக வாழ வேண்டுமா, எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டியது, நான் இந்த உலகத்தில் வாழ்வது அல்லாஹ்வுக்காக, மரணிப்பதும் அல்லாஹ்வுக்காக. மரணிக்கிறது அல்லாஹ்வுக்காக என்ன? அன்பார்ந்தவர்களே, மரணிக்கிறது அல்லாஹ்வுக்காக. இப்படித்தான் ஒரு மூமின் வாழ வேண்டும். எங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வருது, லொஸ்டாவிட்டோம், திடீர்னு வறுமை கோட்டுக்கு கீழால போயிட்டோம். இன்னைக்கு மாற்று மதத்தவர்களை பார்க்கிறோம், எனக்கு இந்த உலக வாழ்க்கை சரி வராது, தற்கொலை செஞ்சு கொண்டு மௌத்தா போயிருந்தார். ஏன்? நாம் வாழ்வதும் அல்லாஹ்வுக்காக, மரணிப்பதும் அல்லாஹ்வுக்காக என்ற உணர்வு இல்லாததனால எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்ல, நாம் மௌத்தா போறதுதான் சரின்னு முடிவெடுக்கிறார். ஏன்? எனக்கு சரியில்லை. அல்லாஹ்வுக்காக வாழ்றவர் என்ன தெரியுமா முடிவெடுப்பார்? எனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்னதான் கொள்ள மாட்டேன். ஏன்? என் ரப்பு அல்லாஹ் விரும்புற நேரம் தான் நான் மௌத்தா போவேன். இதுதான் இஹ்லாஸ் என்ற, இதுதான் மன தூய்மை என்பது. அந்த மன தூய்மை, அந்த உள தூய்மை, அல்லாஹ்வுக்காக என்கிற எண்ணம் இல்லை என்றால் மனிதன் அழிந்து நாசமாகி போவான். குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை, மனைவியில என்ன செய்வான்? திடீர்னு கழுத்துல கௌத்த மாட்டிக்கொண்டு தூக்குல போட்டு தன்னை அழிச்சு கொள்வான். இதுதான் தனக்காக வாழ்ந்தவன், தன்னுடைய நலனுக்காக வாழ்ந்தவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வான். அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவன் அந்த ரப்பு தற்கொலை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹ் தற்கொலை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். எனக்கு என்னதான் நஷ்டம் வந்தாலும் என்னை நானே அழித்துக் கொள்ள மாட்டேன், அப்படி வாழ்வான். எனவே மன தூய்மை இருந்தால், உள தூய்மை இருந்தால், இந்த மார்க்கத்தோடு வாழலாம், இஸ்லாமிய உணர்வோடு வாழலாம். எப்பொழுது மன தூய்மை இல்லாமல் போய் எனக்காக நான் வாழுகிறேன், என்னுடைய மனைவிக்காக நான் வாழுகிறேன், என்னுடைய பிள்ளை குட்டிகளுக்காக நான் வாழுகிறேன், பொருளாதாரத்துக்காக
உலக நோக்கங்கள் வந்து அமர்ந்து கொண்டால் எங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாறு செய்கிறோமோ, எங்கெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸை நடைமுறைப்படுத்துவது கஷ்டமா போகுதோ, அங்கெல்லாம் சிந்திச்சு பாருங்க, உலக நோக்கம் ஒன்று உள்ளத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும். அல்லாஹ்வுக்காக வந்துட்டா லேசாவிலும் வாழ்றது. இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா புரிஞ்சு கொள்றதுக்கு? ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிமா வாழணும்டா மன தூய்மை, இஹ்லாஸ் அவசியம். பெரிய உதாரணம் அல்ல, இந்த சிகரெட் குடிக்கிறது இருக்கு. சிகரெட் குடிக்கிறது, சிகரெட் பொட்டியில பக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறான், இது கேன்சரை கொண்டு வரும். போட்டு வச்சிருக்கிறான் கேன்சர். மனுஷன் சொல்றான் என்ன, குடிக்காட்டி மனசுக்கு டல்லா இருக்குது, குடிக்காட்டி தலைவலி வருது, பழகி போச்சு விட முடியாது. இதெல்லாம் எனக்காகத்தானே. இந்த ஒரு சின்ன ஹராத்த விடையிலதான் ஏன் விட முடியாது? அல்லாஹ்வுக்காக என்று வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹலுகா, உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று என்னுடைய ரப்பு அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு விருப்பமாக இருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்காக வாழ்றவன். இந்த சிகரெட்டை குடிக்க மாட்டேன்னு தூக்கி வீசுறது லேசாவிலும். சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்க தெரியுமா? மதுபான பிரியர்களாக வந்தாங்க. மதுபானம் அவங்களோட பெரிய சொத்தாக இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மதுபான கோப்பைகளை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் ஒரு தோழர் ஓடோடி வாரார். தோழர்களே, மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்றார். ஒரு மணித்தியாலம் பயான் இல்ல, ஒரு மணித்தியாலம் பயான் இல்ல. ஒரே ஒரு செய்தி என்ன? மக்களே அறிந்து கொள்ளுங்கள், மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. கையில மதுபான கோப்பை, வீடுகள்ல பீப்பாக்கள் கணக்கில மதுபானத்தை நிறைச்சு வச்சிருந்தாங்க. தோழர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் ஹராமாக்கிட்டானா, கொட்டுங்கள் மதுபானத்தை, கொட்டுங்கள் மதுபானத்தை. மதீனத்து பாதை நெடுகே மதுபான உருண்டு புரண்டு வாழ்ந்தவர்களுக்கு ஒரு கட்டளையோடு மதுபானத்தை தூக்கி வீசுவது எப்படி இலகுவாகியது? நாங்களா 18 வயசு 20 வயசுல குடிக்க பழகின சிகரெட்ட எங்களுக்கு விடுறது கஷ்டமா இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்துவதும் ஹராத்தை விடுவதும் அவர்களுக்கு இன்பமாக இருந்தது. நாங்க எங்களுக்காக வாழ்றோம், எங்கட நிம்மதி சந்தோஷத்துக்காக வாழ்றோம். எங்களுக்கு இன்பமாப்பட்ட ஹராத்தை விடுறது கஷ்டமாயி, எங்களுக்கு சந்தோஷமா விளங்கின பாவத்தை விடுறது கஷ்டமா இருக்குது. எனவே அன்பாண்டவர்களே, ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டுமா, உண்மையான முஃமினாக வாழ வேண்டுமா? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை மட்டுமல்ல, என்னுடைய ஏனைய வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கை, வமமாத்தி என்னுடைய மரணம், அனைத்துமே அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ்வுக்காக என்கிற மன தூய்மையோடும் இஹ்லாஸோடும் வாழ்வோமாக இருந்தால் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழலாம் என்பது மன தூய்மையின் அவசியத்தை எனக்கும் உங்களுக்கும் காட்டுகிறது. இன்னொரு விடயத்தை பாருங்கள். மன தூய்மை ஏன் அவசியம் என்றால், அன்பார்ந்தவர்களே, ஷைத்தான் இருக்கிறான், எங்களுடைய விரோதி என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படித்தானே? ஷைத்தான் எங்களுடைய விரோதி. அந்த ஷைத்தானுடைய வழிகேட்டிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டுமா? எந்த அளவு இஹ்லாஸ் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஷைத்தானை விரட்டி அடிக்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஷைத்தான் இருக்கிறானே, இப்லீஸ், எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து வைத்து ஆதமுக்கு சிரம்பணியுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது மலக்குமார்கள் எல்லோரும் சுஜூது செய்தார்கள், இப்லீஸ் மட்டும் சுஜூது செய்யவில்லை. இந்த வரலாறு நாங்க படிச்சிருக்கிறோம், குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லுது.
அதன் பிறகு அல்லாஹ் என்ன செய்தான்? பெருமை அடிப்பவர்களுக்கு இங்கு இடமில்லை என்று இப்லீஸை அல்லாஹ் லஅனத்து செய்து விரட்டினான். அந்த நேரத்தில் இப்லீஸ் என்ன செய்கிறான்? அல்லாஹ்விடத்தில் ஒரு அனுமதி கேட்கிறான். என்ன அனுமதி அது? ஃபபிஇஸ்ஸதிக, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், ஆதமுடைய சந்ததிகள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். ஆதமுடைய சந்ததிகள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அவன் ஒரு விதிவிலக்கு பண்ணினான். என்ன தெரியுமா? இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், இறைவா உன்னுடைய அடியார்களில் உள தூய்மையோடு, மன தூய்மையோடு, இஹ்லாஸோடு வாழ்ற அடியார்கள் இருக்கிறாங்களே, அவர்களை தவிரன்னு சொல்லிட்டு வந்தான் இப்லீஸ். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நான் மார்க்கம் பேசுறேன். இஹ்லாஸ் இருந்தா மௌத்து வரைக்கும் இந்த பயணம் தொடரும். நீங்க மார்க்கத்தோட வாழ ஆசைப்படுறீங்க, இஹ்லாஸ் இருந்தால் மௌத்து வரைக்கும் இந்த பயணம் தொடரும். இஹ்லாஸ் இல்லாம சில நேரம் கணவனுக்காக இந்த இடத்துக்கு பயானுக்கு வந்திருப்பீங்க, கணவனுக்காக மூடி மறைச்சு கொண்டு வந்திருப்பீங்க. ஆண்கள் நீங்க உங்களோட கூட்டாளி நிர்வாகத்தில் இருக்கிறாரு, உங்களுக்கு விருப்பமான மௌலை பயானுக்கு வராரு, உங்களோட ஊருண்டு வந்திருப்பீங்க. என்ன தெரியுமா நடக்கும்? நாளைக்கு நிர்வாகத்துக்கும் உங்க ஒரு பிரச்சனை வந்தா இனி இந்த பள்ளிக்கு பயானுக்கு போப்படான்னு முடிவு எடுத்துருவீங்க. விளங்குதா உங்களுக்கு? கணவன் திடீர்னு மௌத்தா போனா மௌத்தா போய்த்தார், இனி தொலைவும் தேவையில்ல, இனி பயானுக்கு போகவும் தேவையில்ல, இந்த அப்படியே வாழ்க்கை வேற ட்ரக்ல போக ஆரம்பிச்சிடும். ஏன்? அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தால் ஷைத்தானால ஒன்றும் செய்யல. எங்களை வேறு வேறு நோக்கங்களுக்காக வாழ்ந்தால் ஷைத்தான் எங்களை வழிகெடுத்து விடுவான். இது ஷைத்தானாக அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்தது. எப்படி? ஃபபிஇஸ்ஸதிக லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக ஆதமுடைய சந்ததிகள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், உன்னுடைய அடியார்களில் மன தூய்மையோடு உள தூய்மையோடு உன்னை வணங்கக்கூடியவர்களை தவிர என்று சொல்லிவிட்டு வந்தானா. 38வது அத்தியாயம் 83வது வசனத்தை பாருங்க. அதே போன்று 15வது அத்தியாயம் 39 43 வரைக்கும் படிங்க. அல்லாஹ் சொல்றான் இத. எப்படி? கால ஷைத்தான் சொல்றான், ரப்பி என்னுடைய இறைவா, பிமா அகுவைத்தனி, நீ என்னை கோவித்து விட்டாய், லஉஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்த், எனவே ஆதமுடைய பிள்ளைகளுக்காக நான் இந்த உலகத்தை அழகுபடுத்தி காட்டுவேன். வலஉக்வியன்னஹும் அஜ்மஈன், ஆதமுடைய மக்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்ல, இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், அந்த வசனத்திலும் ஷைத்தான் சொல்றான், உன்னை மன தூய்மையோடு வணங்கக்கூடிய அடியார்களை தவிர. அல்லாஹ் சொல்றான், கால ஹாதா ஸிராத்துன் அலைய முஸ்தகீம், இஸ்லாம் என்ற என்னுடைய மார்க்கம் இருக்கிறதே, இதுதான் நேரான வழி. இன்ன இபாதி, அல்லாஹ் சொல்றான், இன்ன இபாதி, என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே, யார் அவங்க? அல்லாஹ்வுக்காக வாழ்றவங்க. அந்த அடியார்களை லைஸலக அலைஹிம் சுல்தானுன், அவர்களை வழிகெடுக்கின்ற அதிகாரம் உனக்கு இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஷைத்தானால யார வழிகெடுக்கலும்? யாரிட உள்ளம் தூய்மையான எண்ணத்தோடு இல்லையோ, யாரிடத்தில் இஹ்லாஸ் இல்லையோ, அவர்களை ஷைத்தானால் வழிகெடுக்கலாம். யாருக்கிட்ட நான் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேன், நான் தொழுவது அல்லாஹ்வுக்காக, நான் மார்க்கம் பேசுவது அல்லாஹ்வுக்காக, நான் பள்ளிக்கு வருவது அல்லாஹ்வுக்காக, நான் நிர்வாகத்தை செய்வது அல்லாஹ்வுக்காக, நான் மார்க்கத்தை பேசுவது அல்லாஹ்வுக்காக, நான் தர்மம் செய்வது அல்லாஹ்வுக்காக என்று வாழ்ந்தால், அல்லாஹ்வுக்காக என்று வாழுகிற அந்த அல்லாஹ்வுடைய அடியார்களை வழிகெடுப்பதற்கு
ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் என்கிற செய்தியை நானும் நீங்களும் படித்துக் கொண்டால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு மூமினாக வாழுகிற நானும் நீங்களும், இன்றைக்கு இஸ்லாத்தோடு வாழுகிற நானும் நீங்களும் மௌத்து வரைக்கும் முஸ்லிமாக இருக்க வேண்டுமா? மௌத்து வரைக்கும் முஃமினாக இருக்க வேண்டுமா? உள தூய்மை அவசியம், மன தூய்மை அவசியம். ஷைத்தானால் வழிகெடுக்க முடியாது. எப்பொழுது வேறு வேறு நோக்கங்கள் வந்து அமர்ந்து கொள்ளுமோ அப்பொழுது ஷைத்தான் எங்களை வழிகெடுத்து விடுவான் என்கிற எச்சரிக்கை செய்தியையும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நாங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறோம், நல்ல அமல்கள் செய்கிறோம். இதுல தொடர்ச்சி வேண்டுமா? இதுல தொடர்ச்சி வேண்டுமா? உள தூய்மை இருந்தால் இன்றைக்கு செய்யற நல்ல காரியத்தை 10 வருஷத்துக்கு பிறகு செய்யலாம். இன்றைக்கு செய்யற நல்ல அமல படுக்கையிலிருந்து கொண்டும் செய்யலாம். உள தூய்மை இல்லாமல் வேறு வேறு நோக்கங்கள் வந்து அமர்ந்து கொண்டால் நல்ல காரியங்களை செய்வது இடையோடு நின்று போய்விடும். உதாரணத்துக்காக சில விடயங்களை சொல்றேன். பள்ளிக்கு ஒரு மௌலவி வாராரு, தாய்மார்களும் விளங்குங்க, ஆண்களும் விளங்குங்க. இந்த உள தூய்மை இல்லை என்றால் நாங்க எங்க போவோம்னு பாருங்க. பள்ளிக்கு ஒரு மௌலவி வாராரு இமாமாக. அந்த இமாம் வாராரு, நல்லா குர்ஆன் மதரசா நடத்துறாரு, நல்லா பயான் பண்றாரு, நல்லா தொழுவிக்கிறாரு. என்ன செய்வோம்? அந்த மௌலவிக்கு சாப்பாடு கொடுக்கணும். எங்கட கணவர் என்ன தெரியுமா சொல்வார்? மாசத்துல 3 சாப்பாடு என்ற பேர்ல, மாசத்துல 3 சாப்பாடு என்ற பேர்ல. மனைவி அதுக்கு பலன் கொடுக்க, என்னப்பா 3 போதுமா? இவ்வளவு நல்ல ஒரு மௌலவிக்கு 5 சாப்பாடு கொடுங்க. மாசம் போகுது, எங்கட வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துல மார்க்கத்துக்கு முன்னான பலதை செஞ்சிருவோம். அடுத்த கிழமை ஜும்மால மௌலவி போட்டு அடிப்பார். ஹராத்தை செய்யறாங்க திருமணத்துல, மார்க்கத்துக்கு முரணானதை செய்யறாங்கண்டா இது அப்படியே இந்த பயான் யாருக்கு விழும்? யாருக்கு விழும்? இந்த மாசத்துக்கு 5 சாப்பாடு கொடுத்தாரே ஹாஜியாரு, அவர் அட்டே நான் மாசத்துக்கு 5 சாப்பாடு தாரேன், என்ன கட்டிப்பீங்களா பயான்ல? இந்த வீட்டுக்கு வந்து போடுவார் பொஞ்சாதி கிட்ட. பாரு, எங்கட குடும்பத்து கல்யாணத்தை மிம்பர்ல பேசினாரா இல்லையா? அட அவர் சரிய பேசினாரா? திருந்து விட்டு போ. அந்த மனசு வராது. ஏன் தெரியுமா? சாப்பாடு கொடுத்த மௌலவிக்காக. மௌலவி நல்லவரே, மௌலவிட பயான் நல்ல. மௌலவியோட முருகல் வந்தோன்னே உனக்கு 5 நேர சாப்பாடும் இல்ல, 1 நேர சாப்பாடும் இல்ல, போ, நல்லது நின்றுடும். நிக்கிதா இல்லையா? நிக்கிதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நிர்வாகம் ஒன்று தேர்வு செய்யறாங்க. தலைவர் எங்கட நண்பர், நிர்வாகிகள் எங்கட நண்பர், அக்கவுண்டர் எங்கட நண்பர். பள்ளிக்கு சந்தா சேர்ப்பாங்க. நான் இவ்வளவு நாள 100 ரூபாய் தான் கொடுத்தேன், இப்ப நீங்களே தலைவர் 1000 ரூபாய் போடுங்க மாசத்துக்கு. 1000 ரூபாய் போட்டுட்டு வந்துருவார். நிர்வாகம் அப்படி போகுது. மாசத்துக்கு ஒருக்க மஷூரா வைப்பாங்களே, ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்களே. ஒரு மஷூரால உட்கார்ந்து இந்த 1000 ரூபாய் போட்டாரே ஹாஜியாரு, இவருக்கு எதிராக ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இவர் என்ன முடிவெடுப்பாரு? இவனெல்லாம் மனுஷனா? இவனுகள் எல்லாம் பள்ளியை நிர்வகிக்க தகுதியா? இனி 1000 ரூபாவும் இல்ல, 1 ரூபாவும் இல்ல, போகும். ஏன் செய்த நல்ல காரியம் தடைப்பட்டது? அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் மௌலவிக்கு சாப்பாடு கொடுத்தது மௌலவிக்காக அல்ல, அவர் வேண்டியதை பேசட்டும், நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்த சாப்பாட்டை மௌத்து வரைக்கும் கொடுப்பேன். நான் 1000 ரூபாய் சந்தா போட்டது தலைவருக்காகவோ நிர்வாகிக்காகவோ அல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக. யார் நிர்வாகத்துக்கு வந்தாலும் நான் அதை நிப்பாட்ட மாட்டேன். பாருங்க, மன தூய்மை உள தூய்மை இருந்தால் எங்களுடைய செயற்பாடு கண்டினியூவா தொடர்ந்து போகும். வேறு வேறு நோக்கங்கள் வந்தா அந்த நோக்கம் முடிஞ்சா எல்லாம் நல்லது நின்று போயிடும். எங்கட வாழ்க்கையில இருக்குதா இல்லையா? இஸ்லாம் சொல்லுது, மன் தபிஅ ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாபன்
எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே மன தூய்மையோடு நன்மையை எதிர்பார்த்து கலந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு உகது மலை அளவு நன்மை கிடைக்கும். தொழும் வரைக்கும் இருந்தால், அடக்கும் வரைக்கும் இருந்தால் 2 உகது மலை அளவு நன்மை கிடைக்கும். எங்கட வாப்பா மௌத்து, எங்கட சாச்சாட மகன் ஊட்டுள்ளுக்கு இருந்து கொண்டும் எங்க வரல, வாப்பட மையத்துக்கு வரல. ஒரு கிழமைக்கு போற ரோட்ல கண்டோம், சாச்சாட மகன் சலான் சொல்லுவாரு. பதில் எப்படி போகும் தெரியுமா? எப்படி போகும் பதில்? வாப்பட மையத்துக்கு வரல, நீ ரோட்ல கண்டா சலாம், ஓண்ட ஜனாசாலே முடிக்க மாட்டேன். முடிவெடுக்கிறோமா இல்லையா? அட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே நீ இஹ்லாஸோடு மன தூய்மையோடு கலந்து கொண்டால் 1 உகது மலை அளவு 2 உகது மலை அளவு வரை நன்மை கிடைக்கும். இந்த வாப்பாட ஜனாசாக்கு வரலன்றதுக்காக ஒரு முஸ்லிமுடைய ஜனாசால, ஓண்ட ஜனாசால மௌத்து வரைக்கும் கலந்து கொள்ள மாட்டேன், முடிவெடுத்தாச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலிமாவுக்கு அழைத்தால் கட்டாயம் பதிலளியுங்கள். நாங்க ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. வலிமாவுக்கு அழைத்து யார் அதற்கு பதிலளிக்கவில்லையோ அவர் முகம்மது நபிக்கு மாறு செய்து விட்டார் என்றாங்க சஹாபாக்கள். என்ன நடக்குது? எங்கட வீட்டுல ஒரு கல்யாணம் வலிமா நடக்குது, வந்துருங்க. அவர் என்ன செய்வாரு? ஏதோ பிஸியில வராம இந்திப்பாரு. அவரை ரோட்ல கண்டா எப்படி பதில் போகும்? எங்களுக்கு எங்கட வலிமாக்கு நீங்க வரலையே, உங்களுக்கும் ஒரு காலம் வரும், பாப்போம். அவர மகண்ட கல்யாணம் நடக்கும், இவண்ட வலிமாக்கு நான் போக மாட்டேன். வீட்டுக்கு கொண்டு காடு தருவார். ஏன்? நோக்கங்கள் தவறுகிற பொழுது எனக்கு நல்லது செஞ்சா நானும் நல்லது செய்வேன், இதான எங்கட வேலை. என்னோட நல்லா இருந்தா நானும் நல்லா இப்ப இல்லை. நான் ஒரு நலவை செய்வது அல்லாஹ்வுக்காக, நான் ஜனாசாவில் கலந்து கொள்வது அல்லாஹ்வுக்காக, நான் வலிமாவில் கலந்து கொள்வது அல்லாஹ்வுக்காக. அதை விட ஆச்சரியமானதெல்லாம் நடக்கும். எப்படி? கல்யாண வீட்டுக்கு பொட்டி பார்சலோட வருவாங்க, பொம்புலகள் அதையும் பார்த்து டைரியில் எழுதி கொள்றது, அப்படிதானே? இந்த வீட்டுல இருந்து வரக்கோல இன்ன சாமனை கொண்டாங்க, 10,000 ரூபாய் என்ன கொண்டு தந்தாங்க. அவங்களோட வீட்டுல கல்யாணம் நடக்கும், அதே பொட்டி பார்சல் அங்க போகும். போகுதா இல்லையா? போகுதா இல்லையா? அவர் ஒன்றுமே கொண்டு வரலண்டா, கொண்டு வராதவன் வீட்டுக்கு நாங்க என்னதுக்கப்பா கொண்டு போற? பாருங்கள், நோக்கம் தவறுகிற பொழுது, அல்லாஹ்வுக்காக என்ற சிந்தனையை இழக்கின்ற பொழுது எங்கட நல்ல மக்களின் தொடர்ச்சி அப்படியே அறுபட்டு போய் விடுகிறது. எந்த அளவுக்குண்டா, சில பேர் இருக்கிறாங்க, தனக்கு விருப்பமான நிர்வாகம் வந்தா 5 நேரமும் பள்ளியில வந்து தொழுவாங்க, தனக்கு விருப்பம் இல்லாத நிர்வாகம் வந்தா பள்ளி பக்கத்து தலை வச்சும் படுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் நான், யார் நிர்வாகத்துக்கு வந்தாலும் தொழுவேன். பள்ளியில மௌலவி கடமை புரிவாரு, நிர்வாகத்துக்கு விருப்பம் இல்ல, திடீர்னு விலக்கி விட்டுருவாங்க. அந்த மௌலவியோட நெருக்கமானவங்க முடிவெடுப்பாங்க, இனி இந்த பள்ளிக்கு தொலை போறல. நான் நடக்குதா இல்லையா? ஆண் சமூகமே இப்படி நடக்குதா இல்லையா? ஏன் நடக்குது? நான் மௌலவிக்காக தொழல, நான் மௌலவிக்காக பள்ளிக்கு போகல, மௌலவியில ஒரு பொதுமகன் தொழுவிச்சாலும் போய் தொழுதுட்டு வருவோம். நாங்க வேறு வேறு நோக்கங்களுக்காக போனா அந்த மௌலவி வந்தா தொழுவோம், இல்லையா இந்த பள்ளிக்கு வரமாட்டோம்னு முடிவெடுத்துருவோம். எனவே மன தூய்மை இருந்தால் இன்றைக்கு செய்கிற அமல் மௌத்து வரைக்கும் தொடரும். வேறு வேறு நோக்கங்களுக்காக செய்தால் தொடராது சகோதரர்களே. நோக்கம் நிறைவேறினா அமல்களும் முடிஞ்சு போயிடும். எனவே இஹ்லாஸ் இருந்தால், மன தூய்மை இருந்தால் எங்களுடைய அமல் இபாதத்துக்கள் பாதுகாக்கப்படும். இல்லை என்று சொன்னால் வேறு வேறு நோக்கங்களுக்காக செய்தால் இடையிலே அருந்து போய்விடும். அது என்னையும் உங்களையும் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கிவிடும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தாண்டி
நாங்க எல்லாரும் அமல் செய்யற எதுக்காக அமல் செய்கிறோம்? தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், சதக்கா செய்கிறோம், வீட்டில் ஆக்கின சாப்பாட்டை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம். எல்லாம் எதுக்காக? மறுமையில சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அன்பாண்டவர்களே, மறுமையிலே நானும் நீங்களும் செய்கிற அமல்களின் மூலம் சுவர்க்கம் நுழைய வேண்டுமா? உள தூய்மை இல்லை என்றால், மன தூய்மை இல்லை என்றால், நானும் நீங்களும் செய்கிற எந்த பெரிய நல்ல காரியமாக இருக்கட்டும், என்னையும் உங்களையும் சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது, நரகப்படுகொலியிலே தள்ளும். தொழுகை தள்ளும், நோன்பு நரகத்தில் தள்ளும், ஜகாத் நரகத்தில் தள்ளும். எப்ப தெரியுமா? அல்லாஹ்வுக்காக என்ற உள தூய்மை இல்லை என்றால். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முதலாவது நரகம் போற 3 மனிதர்களை பத்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? முதலாவது நரகம் போகக்கூடிய 3 மனிதர்களை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, இன்ன அவ்வலன் நாஸி யுக்தா யௌமல் கியாமத்தி அலைஹி, மனிதர்களில் நரகவாதி என்று முதலாவது தீர்ப்பளிக்கப்படுகிற மனிதர் யார் தெரியுமா? ரஜுலுன் இஸ்துஷ்ஹித, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாவி போன, உயிர் தியாகம் செய்த ஒரு மனிதர்ண்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செஞ்சு மௌத்தா போறவருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? என்ன சிறப்பு? பச்சை பறவை வடிவத்துல சூனத்துல சுத்தி திரிவாங்கண்டாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு பெரிய பாக்கியம் தான் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதா ஆகுறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதலாவது நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்படுறவர் யாருண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்த களத்துல உயிரை தியாகம் செய்த ஒருவர். அல்லாஹ் மறுமையில் அந்த மனிதரை எழுப்புவான். ஃபஉதிய பிஹி ஃபஅர்ரஃபஹு நிஅமஹு ஃபஅரஃபஹா, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டுவான். காட்டி போட்டு அல்லாஹ் கேட்பான், மனிதா, உனக்கு இவ்வளவு நிஅமத்துக்கள் செய்தேனே, இதுக்காக நீ என்ன செய்தாய்ன்னு கேட்கும் பொழுதோ அவர் சொல்லுவாரு, இறைவா, காதல்து ஃபீக ஹத்தஸ்துஷ்ஹித்து, நான் உயிரை தியாகம் செய்யும் வரையில், யுத்த களத்தில் கொலை செய்யப்படும் வரையில் உனக்காக யுத்தம் புரிந்தேன் என்பார். என்ன சொல்வார்? காதல்து ஃபீக, உனக்காக யுத்தம் செய்தேன் என்பார். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்வான்? கதபுத, நீ பொய் சொல்கிறாய். என்ன பொய்? யுத்தம் செஞ்சது பொய் அல்ல, காபிர்களை வெட்டி கொண்டதும் பொய் அல்ல, யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்டதும் பொய் அல்ல. எது பொய் தெரியுமா? உனக்காக யுத்தம் செய்தேன்டாரு, அது பொய். அல்லாஹ் சொல்லுவான், நீ யுத்தம் செய்தது எதற்காக தெரியுமா? வலாகின்னக காதல்த லிஅன் யுகால ஜரீ, நீ ஒரு வீரன், நீ ஒரு வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்று யுத்தம் செய்தாய். பட்டு விட்டது. சும்மா பிறகு கட்டளையிடப்படும், முகம் குப்பர இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படுவார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்க எவ்வளவு சிறந்த ஒரு அமல். அல்லாஹ்வுக்காக என்ற உள தூய்மையை இழக்கின்ற பொழுதோ அந்த அமல் அந்த மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தது. இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா? வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர், தஅல்லமல் இல்ம, அவர் அறிவை தேடினார், வஅல்லமஹு, அதை குர்ஆன், அல் குர்ஆனையும் ஓதினார். என்ன சகோதர சகோதரிகளே, அறிவை தேடினார், குர்ஆன் ஹதீஸ படிச்சாரு, அடுத்தவர்களுக்கு படிச்சும் கொடுத்தாரு, குர்ஆனையும் ஓதினார். ஓதாமைக்கல்ல, மார்க்கத்தை பேசாமைக்கல்ல, எல்லாம் செஞ்சார். அல்லாஹ் அந்த மனிதனை மறுமை நாளையில கொண்டு வருவான். கேட்பான், மனிதா, உனக்கு அறிவை தந்தேனே, நல்லா ஓதுற ஆற்றலை தந்தேனே, நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுவார், தஅல்லம்துல் இல்ம வஅல்லம்துஹு, நானும் அறிவை தேடி அதை அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தேன். வகரஅது ஃபீக்கல் குர்ஆன், உனக்காக குர்ஆனையும் ஓதினேன் என்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? உனக்காக குர்ஆனையும் ஓதினேன் என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், கதபுத, நீ பொய் சொல்கிறாய். என்ன பொய்?
அறிவை தேடினது பொய்யா? இல்ல. அடுத்தவங்களுக்கு படிச்சு கொடுத்தது பொய்யா? இல்ல. குர்ஆன ஓதினது பொய்யா? இல்ல. எது பொய் தெரியுமா? வலகின்னக தஅல்லம்தல் இல்ம லியுகால, கற்றுக் கொடுத்ததும் எதற்காக தெரியுமா? உன்னை மக்கள் எல்லாம் ஆலிம் என்று போற்ற வேண்டும், அறிஞர் என்று போற்ற வேண்டும், மௌலவி என்று போற்ற வேண்டும். பட்டம் ஈக்குதா இன்றைக்கு? பின்னால பிஏ இல்லாட்டி வேலை செய்யாது, பின்னால எம்ஏ இல்லாட்டி வண்டி ஓடாது. பட்டம், பதவியில் மோகம், பட்டங்களை வைத்து மனிதர்களை அடையாளப்படுத்துவது. தொடர்ந்து சொன்னாங்க, வகரஅல் குர்ஆன், நீ அல் குர்ஆனை ஓதியதில் யுகால காரி, மக்கள் எல்லாம் உன்னை காரி என்று சொல்லணும். காரின்ற வார்த்தை கேட்டிருக்கிறீங்களா? காரி, காரிண்டா என்ன? அல் குர்ஆன நல்லா ஓதுறவருக்கு சொல்ற அரபு பெயரு காரி. ஹாஃபில், ஆலிம், மௌலவி எல்லாம் பட்டம். மக்கள் அடைச்சா குற்றவாளி அல்ல, நாங்க எதிர்பார்த்தா குற்றவாளி. அல்லாஹ் சொல்லுவான், நீ மார்க்கத்தை கற்றது ஆலிம் என்று அழைக்கப்படுவதற்காக, குர்ஆனை ஓதுவது காரி என்று சொல்லப்படுவதற்காக, ஃபக்கது கீழ் அந்த ரெண்டு பட்டமும் சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்லி, சும்மா உமிர பிஹி ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார், முகம் குப்பர இழுத்து கொண்டு போய் நரகத்திலே வீசுமாறு கட்டளையிடப்படும் என்று நபிகளார் சொன்னார்கள். மூன்றாவது மனிதர் யார் தெரியுமா? வரஜுலுன் வஸ்ஸ அல்லாஹு அலைஹி, இன்னும் ஒரு மனிதர், அல்லாஹ் அவருக்கு பொருளாதார வசதிகளை எல்லாம் கொடுத்தான். எல்லா பொருளாதாரம், வீடு வேணுமா, வாசல் வேணுமா, காணி பூமி வேணுமா, சொத்து செல்வம் வேணுமா, எல்லாம் கொடுத்தான். மறுமையில் அல்லாஹ் அந்த மனிதனை கொண்டு வந்து அல்லாஹ் செஞ்ச நிஅமத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டி விட்டு, மனிதா பொருளாதாரத்தை தந்தேனே, செல்வ செழிப்பை தந்தேனே, நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற பொழுது அந்த மனிதன் சொல்லக்கூடிய பதில பாருங்க, மா தரக்து மின் சபீலின் துஹிப்பு அன் யுன்ஃபக ஃபீஹா இல்லா அன்ஃபக்து ஃபீஹா லக். சொல்வார், இறைவா, என்னென்ன பாதையிலெல்லாம் செலவழிக்கணும் நீ விரும்பினாயோ அந்த எல்லா பாதையும் தேர்வு செய்து உனக்காக கொடுத்தேன் என்பார். பள்ளிக்கு கொடுக்கணுமா, மதரசாக்கு கொடுக்கணுமா, ஏழைக்கு கொடுக்கணுமா, மார்க்க தஅவாக்கு கொடுக்கணுமா, அனாதைகளுக்கு கொடுக்கணுமா, எல்லாருக்கும் கொடுத்தேன். அல்லாஹ் சொல்வான், கதவு தனி, பொய் சொல்கிறாய். கொடுத்தது பொய் அல்ல, கொடுத்தது பொய் அல்ல, கொடுத்தார். எல்லா நல்ல விஷயத்துக்கும் செலவழித்தார். வலாகின்னக ஃபஅல்த லியுகால ஹுவ ஜவாத். என்ன தெரியுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இவர் ஒரு தர்ம கர்த்தா, இவர் ஒரு கொடையாளி, அள்ளி வீசுறவரு. அப்படி மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய். ஃபக்கது கீழ, உலகத்திலே அந்த பட்டம் சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்லி முகம் குப்பரை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய உறவுகளே, எத்தனையோ நல்ல காரியத்தை செய்கிறோம், செய்துவிட்டு மனுஷனுக்கிட்ட புகழை எதிர்பார்க்கிறோம், மனுஷன்ட அன்பை எதிர்பார்க்கிறோம், உலக நோக்கங்களுக்காக செய்கிறோம். நஊது பில்லாஹ். நல்ல அமல்களை செய்துவிட்டு உள தூய்மை இல்லை என்றால், மன தூய்மை இல்லை என்றால், நாங்கள் செய்த அமலே எங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. தொழுகிறோம், தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறோம், கிப்லாவை முன்னோக்கித்தான் தொழுகிறோம். ஆனா தொழும் பொழுது அடுத்தவன் பார்க்கிறான்றதுக்காக அழகுபடுத்துறோம். ஈகிதா மாப்பிள்ள பார்த்து கொண்டிருக்கார், 2 நிமிஷத்துல தொழுகிற தொழுகு 5 நிமிஷம் வரைக்கும் போகுது. உம்மா பார்த்து கொண்டிருக்கிறா, இந்த நல்லா ஓதுறோம், நடக்குது தானே? இஹ்லாஸ் இல்ல, அடுத்த மனிதன் பார்க்கிறான்றதுக்காக தொழுகிறது, தொழுகையை நீட்டுறது, தொழுகையை அழகுபடுத்துறது. ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரக ஓடை இருக்கிறது, நாசம் இருக்கிறது. யாருக்கு?
தொழுகையாளிகளில் ஒரு கூட்டத்துக்கு அல்லதீனஹும் யுராஊன் அல்லாஹ் எப்படி சொல்றான் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் தொழக்கூடியவர்களுக்கு நாசம் இருக்கிறது தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகோட இருக்கிறது தொழுதும் நரகம் போறவங்க யாரு அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அவர்கள் அவர்களுடைய தொழுகையில் பொடுபோக்காளிகளாக இருப்பார்கள் லுகர தொழுதா அசர் இல்ல அசர தொழுதா மக்ரிப் இல்ல மக்ரிப தொழுதா இஷா இல்ல இஷாவ தொழுகிற நிறைய பேருக்கு சுபஹ் இல்ல இப்படி தொழுகையில் பொடுபோக்கு செய்யக்கூடிய தொழுகையாளிகள் நோன்பு வந்தா தொழுகை நோன்பு முடிஞ்சா தொழுகை இல்ல தொழுகையில் பொடுபோக்கு செய்யக்கூடியவர்கள் இரண்டாவது அல்லதீனஹும் யுராஊன் அடுத்தவர்களுக்கு காட்டுறதுக்காக தொழுவாங்க உம்மா அப்பாவுக்காக தொழுகிற கணவனுக்காக தொழுகிற நிர்வாகத்துல பள்ளி தலைவரே என்று தொழுகிற ஊர்ல நான் மௌலவிய தொலாட்டி குறை சொல்லுவாங்களே என்று தொழுகிற அடுத்தவங்களுக்கு காட்ட தொழுதால் அந்த தொழுகையை அந்த மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் செய்கின்ற நல்ல மக்களினூடாக மறுமையில் சுவர்க்கம் நுழைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக என்கிற உள தூய்மை தேவை. அல்லாஹ்வுக்காக என்ற உள தூய்மை இல்லாமல் வேறு வேறு நோக்கங்களுக்காக என்ன அமல் செய்தாலும் அந்த அமலே எங்களை மறுமையிலே நரகப்படுகொலியிலே தள்ளிவிடும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு சொல்லப்பட்ட குறிப்பிட்ட அந்த சில செய்திகளினூடாக உள தூய்மையின் அவசியத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக என்கிற இஹ்லாஸின் பெருமதியை அறிந்து கொண்டு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது என்ன காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக என்ற நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதும் அல்லாஹ்வுக்காக மரணிப்பதும் அல்லாஹ்வுக்காக என்கிற மன தூய்மையோடு வாழ்ந்து மரணித்து உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலே சுவனத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.